Hello everyone, this is Nafeel from Metaflame. Topic name Maximum Sum Circular Subarray. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட் சப்பரே பார்த்தோம். ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. போத் ஒன் கான் கடனேஸ் அல்காரிதம். ஸோ இங்கே நமக்கு வந்து சர்க்குலர் சப்பரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் இண்டீஜர் அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் சப்பரே, அதாவது ஒரு சப்பரே விச் ஹேஸ் மேக்ஸிமமா இருக்கணும் அந்த அரேல. ரைட், அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு இந்த டெஸ்ட் கேஸ்ல பார்க்கும்போது 3 தான் மேக்ஸிமம்னா சப் அரே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க சர்க்குலர் சப் அரே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ரைட், லைக் ஏ சர்க்குலர், அதுதான் இங்க சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸா பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கும் மேக்ஸிமம் சப்பரேக்கும் அங்க சர்க்குலர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஹியர் சர்க்குலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்குலர்னும் போது இது வந்து ஒரு கண்டிஜினியஸ் அரே, அதாவது 1 அண்ட் -2 வந்து ஒரு கண்டிஜினியஸ் அரேவா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் ப்ரீவியஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அங்க வந்து சர்க்குலர்னு மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை கண்டிஜினியஸா எடுத்துக்க முடியாது. அது வந்து நான் கண்டிஜினியஸா ஆயிடும். ஸோ ரைட். ஸோ இது இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு டெஸ்ட் கேஸ் எடுத்து. ரைட். அது மூலியமா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இங்க இந்த டெஸ்ட் கேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, இங்க வந்து நம்ம கடனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். பட் வித் சம் வேரியேஷன். ஸோ நம்ம கடனேஸ் அல்காரிதத்துல கரண்ட் சம் அண்ட் மேக்ஸ் அப்படின்ற 2 வேரியபிள் வச்சுப்போம். ஸோ நான் இங்க உங்களுக்கு லாஜிக் சிம்பிளா சொல்றேன். ஸோ டீட்டெயிலா வேணும்னா நம்ம லாஸ்ட் வீடியோலயே ப்ரீவியஸ் வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ செக் அவுட் தட். ஸோ கரண்ட் சம் வந்து ஒரு எலமெண்ட்டா ஐட்ரேட் ஆகி அதோட வேல்யூவை அப்டேட் ஆகின்னு வரும். ஸோ மேக்ஸ் சம் எப்போ அப்டேட் ஆகும்னா, மேக்ஸிமம் எப்போ மினிமமா இருக்கு கரண்ட் சம் ஓடும் போது அப்போ வந்து மேக்ஸிமம் அப்டேட் ஆயிக்கும். ஸோ நம்ம இந்த டெஸ்ட் கேஸ்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் தான் மேக்ஸிமம் சப்பரேவா இருக்கு. ஸோ இங்க வந்து கடனேஸ் ஒர்க் ஆகாது. ரைட். ஸோ நம்ம இங்க என்ன லீவ் பண்றோம், அதாவது எதை விடுறோம்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம -3 விடுறோம். ரைட், விச் இஸ் மினிமம் ஆஃப் த அரே. ஸோ இங்க என்ன பண்ணலாம், இன்னொரு லாஜிக் எழுதலாம். நம்ம கோட் எழுதும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னன்னா டோட்டல் சம்முன்ற மொத்தமா அரேயோட சம்ம எடுத்துப்போம். ரைட். அதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க ஒரு மேக்சிமம் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதையும் நம்மளோட நார்மலான கடாடேஸ் அல்காரிதத்தையும் லாஸ்டா வச்சு செக் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் சப்பரே கண்டுபிடிக்கலாம். ரைட். இது வந்து நம்ம டீட்டெயிலா கோட் எழுதும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு சிம்பிளா பார்க்கும்போது இங்க பார்க்கலாம். டோட்டல் சம்ன்றது ஒரு வேல்யூ, அதாவது நமக்கு 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மினிமம் சப்பரேன்னும் போது நம்ம -3 தான் இருக்கு. ரைட். ஸோ அது ஒரு இது வச்சுட்டு, ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10ன்னு கிடைக்குது, விச் இஸ் மேக்ஸிமம் சப்பரே ஆஃப் திஸ் அரே. ஸோ நம்ம இன்னும் கோட் எழுதி லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இங்கே வந்து கடனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ அதுக்காக வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கிறது. ரைட். மின் வேல்யூ. ஸோ நம்ம கடனேஸ் அல்காரிதம் வச்சு நம்ம மினிமம் கண்டுபிடிக்கணும். ரைட். ஏன்னா நம்ம சர்க்குலர் அரேல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினோம் லாஜிக்கை, டோட்டல் மைனஸ் மினிமம். ஸோ கடனேஸ் அல்காரிதம் வச்சு நம்ம மினிமம் அந்த சப்பரோட மினிமமாக கண்டுபிடிச்சி நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அங்கே ஒரு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை அப்படியே கனெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை எழுத வேண்டியது இருக்கு. ரைட். ஸோ இன் current min is equal to min sum is equal to integer max. ஏன்னா சேஞ்ச் ஆகும், min தான் வேணும் நமக்கு லாஸ்டா. ஸோ மேக்ஸ் வேர். ஓகே. ஸோ நம்ம எதுக்காக கடனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு ஆப்டிமல் அல்காரிதம். ஸோ இங்கே நம்ம ஒரே ஒரு லூப் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம 2 லூப் வச்சு யூஸ் பண்ணால் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக வரும், O(n)² வரும். ரைட். ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் சம் வேணும்ல. ஸோ டோட்டல் சம்
is equal to 0 declare பண்ணிக்கிறேன். Right. So total sum is equal to nums of right. And total sum லூப்ல இந்த லூப்ல கண்டுபிடிச்சுவேன். ஸோ இங்க நான் என்ன செக் பண்ணணும்? டெம்ப்னு வச்சு நம்ம கரண்ட் சம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு ஒரு எலமெண்ட்டா ஐட்ரேட் ஆகும்போது ஆட் ஆகி கரண்ட் சம்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் டெம்ப் மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். எதுக்காகனா செக் பண்ணுறதுக்கு. ஸோ இஃப் டெம்ப் மேக்ஸ் லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் ஐ இருக்கும்போது நான் என்ன பண்ணும்? கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கணும். ரைட். இல்லைன்னும் போது நான் வந்து கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு அப்டேட் பண்ணிக்கணும். டெம்ப் மேக்ஸ். ரைட். ஸோ என்ன செக் பண்ணணும்? அதே மாதிரி மேக்ஸ் சம் லெஸ் தென் கரண்ட் சம்மா இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணனா, இல்லைன்னும் போது நான் மேக்ஸ் சம்மா அப்டேட் பண்ணணும். சாரி, சம். ஓகே. ஸோ இது அப்படியே இந்த லாஜிக் அப்படியே வரும். நம்ம என்ன பண்ண போறோம்னா காப்பி பண்ணிக்கலாம் இதை. ரைட். இங்கே ஓகே. ஸோ டெம்ப் மின் வச்சுக்கலாம். டெம்ப் மின். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன வச்சுருக்கோம்? கரண்ட் மின். ரைட். மின் சம். ஓகே ஓகே. இப்போ இதாயிடுச்சு. இங்கே வரக்கூடாது. சாரி. ஓகே. ரைட். ஸோ டைம் கன்சியூம் ஆகும்னா நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணேன். ரைட். ஸோ லாஜிக் என்ன? டெம்ப் மின் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு மினிமம் தான் வேணும். ஸோ கரண்ட் மின்ல நான் டம்ஸ் ஆஃப் ஐ தான் அப்டேட் பண்ணுவேன். ரைட். இல்லைன்னும் போது டெம்ப் மின்னை அப்டேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ மேக்ஸில் மின் சம் கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா நான் அப்போ கரண்ட் மின்னை தான் போடணும். ரைட். ஓகே. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? மேக்ஸ் சம்மை ரிட்டர்ன் பண்ணுவோம். ரைட். பட் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம ரெண்டு செக் பண்ண போகிறோம். என்னன்னா மேக்ஸ் சம் அண்ட் டோட்டல் மைனஸ் மினிமம். ஏன்னா நமக்கு இங்கே சர்க்குலர் அரே நம்ம ஆல்ரெடி லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ மேத் டாட் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். மேக்ஸ் சம் கமா டோட்டல் சம் மைனஸ் மின் சம். ரைட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெண்டு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் டெஸ்ட் கேஸில் ஓகே அவுட்புட் 0 வருது நம்ம கோடுக்கு. எக்ஸ்பெக்டட் -2. ஓகே, இங்கே பார்க்கும்போது நமக்கு அதாவது அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும்போது எது மேக்ஸிமம் இதில் பார்க்கும்போது -2 தான். ரைட். ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம கோட் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு கண்டிஷன் மாதிரி செக் பண்ணலாம். ரைட். ஸோ என்னன்னா இஃப் மேக்ஸ் சம்
லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா, ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். மேக்ஸ் சம். ரைட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அங்க சர்க்குலர் அரேவுக்கு போகாது. ஸோ எது மேக்ஸோ அது ரிட்டர்ன் ஆயிடும். ரைட். ஓகே. டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்து பார்ப்போம். திங்க் ரைட். ஸோ நம்ம கோட் சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ரைட். இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ subscribe to our channel for more DSC and updates. So thank you.